Good morning, students. Service Sandhi Metric Higher Secondary School, 12th Biology. I am V. Rajendran, your biology teacher. Today we are going to discuss about நீண்ட நாட்களுக்கு பிறகு ஏர்ன்ஸ் செயின் அண்ட் ஹர்வர்ட் ஃப்ளோரி இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்கன்னா அந்த பென்சிலின் மருந்தோட வீரியத்தை மேம்படுத்தி வீரியமுடைய உயிர் எதிர்ப்பொருளாக மாற்றினார். இதை மருந்தை இரண்டாம் உலகப் போரில் காயமடைந்த வீரர்களுக்கு பயன்படுத்தினார்கள். when they treated the wounded soldiers in the World War II with பென்சிலின் மருந்தை கொண்டு இந்த இரண்டாம் உலகப் போரில் காயம்பட்ட அந்த சோல்ஜர்ஸ் அந்த வீரர்களுக்கு பயன்படுத்தினார்கள். இதனால் இந்த பென்சிலின் அந்த மருந்தானது மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்பட்டது. ஏன்னா இவங்க ஏர்ன்ஸ் செயின் அண்ட் ஹர்வர்ட் ஃப்ளோரி ரெண்டு பேரும் அந்த பென்சிலினோட வீரியத்தை அதிகரித்து வீரியமுடைய உயிர் எதிர்ப்பொருளாக மாற்றினதுக்கு பிறகு இந்த பென்சிலினுக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னா குயின் ஆஃப் ட்ரக்ஸ் மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்பட்டது. அதுக்கு காரணம் யார்? ஏர்ன்ஸ் செயின் அண்ட் ஹர்வர்ட் ஃப்ளோரி ரெண்டு பேருமே. ஃப்ளெமிங், செயின் அண்ட் ஃப்ளோரி were awarded the Nobel Prize in 1945 for the discovery of penicillin. ஃப்ளெமிங் ஃபஸ்ட் இவர் தானே கண்டுபிடிச்சிருக்காரு. ஃப்ளெமிங், செயின் அண்ட் ஃப்ளோரி இவங்களுக்கு என்னது 1945 ஆண்டு நோபல் பிரைஸு கிடைச்சிச்சு. இதுக்காக இவங்க சேர்ந்து இந்த பென்சிலின்ற மருந்தை கண்டுபிடிச்சதுக்காக இவங்களுக்கு 1945 ஆண்டு நோபல் பிரைஸு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்டிபயாசிஸ்னால் நுண்ணுயிர் பகைமை. நுண்ணுயிர் பகைமை இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆன்டிபயாட்டிக்ஸ் டு கில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த ஆன்டிபயாசிஸ் நுண்ணுயிர் பகைமை நோயுண்டாக்கும் நுண்ணுயிர்களை கொள்வது உயிர் எதிர்ப்பொருளின் பண்பாகும். இந்த ஆன்டிபயாசிஸ்ன்றது என்னென்னா அந்த நோய் உண்டாக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்களை கொள்வது உயிர் எதிர்ப்பொருளின் பண்பாகும்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆன்டிபயாட்டிக்ஸ் டு கில் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த உயிர் பொருளோட பண்பு என்னது? கில் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அந்த நோயை உண்டாக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்களை கொள்வது தான் அதோட பண்புன்னு சொல்கிறாங்க. த ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆக்ட் அகைன்ஸ்ட் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் டிசீஸ் காசிங் பாக்டீரியா. வைட் ஸ்பெக்ட்ரம் மீன்ஸ் பரந்து செயலாற்றல் உள்ள உயிர் எதிரி பொருட்கள். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் பார்த்துக்க பரந்த செயலாற்றலுள்ள உயிர் எதிர்ப்பொருட்கள். இது என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா பலதரப்பட்ட நோய்களை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து செயலாற்றக்கூடியது தான் இந்த பரந்த செயலாற்றல் உள்ள உயிர் எதிர்ப்பொருட்கள். தேர்ட் ஒன் நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிக்ஸ் குறுகிய செயலாற்றல் உள்ள உயிர் எதிர்ப்பொருட்கள். ஆர் ஆக்டிவ் அகைன்ஸ்ட் எ செலக்டட் குரூப் ஆஃப் பாக்டீரியல் டைப்ஸ். இது ஒரு குறிப்பிட்ட நோய்களை தோற்றுவிக்கும் பாக்டீரியா குழுக்களை மட்டுமே எதிர்த்து செயல்படுகின்றன. அது ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னா பரந்து செயலாற்றல் உள்ள உயிர் எதிர்ப்பொருள். இந்த நேரோ ஸ்பெக்ட்ரம் மீன்ஸ் குறுகிய செயலாற்றல் உள்ள உயிர் எதிர்ப்பொருட்கள்.